Go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. நாம இப்ப பகவான் ரமணருடைய உள்ளது 40 அனுபந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது உள்ளது 40ல பகவான் தான் இயற்றிய பாடல்களின் வாயிலாக ஞானத்தை கொடுத்தார். அதுல ஒரு பாடல்ல பன்னூல் கூறும் உண்மை, எல்லா ஞானிகளும் இதே கருத்தை தான் சொல்றாங்க, நான் மட்டும் தனியா சொல்லல அந்த ஒரு பணிவோடு, அதுக்கு ஏதோ இந்த அபெக்ஸ் அட்டாச்மெண்ட் அனுபந்தம் கனெக்ஷன், எப்படி மத்தவங்க கூட இதே கருத்தை தான் உணர்த்துறாங்க, அதுதான் இதனுடைய முக்கியமாகவே. மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் யாம் உய்யும்படி எமக்கு ஓதுக இந்த முருகனார் கேட்க, அதன் விளைவாக பகவான் சொல்ற அதுதான் இந்த உள்ளது 40 அனுபந்தம். இதுல ஆதிசங்கருடைய பாடல்கள், யோக வசிஷ்டர்ந்து, வியாச பகவானுடைய பாகவதத்திலிருந்து, தேவிகா லோத்ரா என்ற உபநிஷத்தை உபாகமாக இருந்து, அஷ்டாங்க ஹிருதயம் என்ற மருத்துவ நூலில் இருந்து, சதாசிவ பிரம்மேந்திரர் பாடலில் இருந்து, பிரபுலிங்க லீலா என்ற நூலை ஒட்டி பட பாடல்களை தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார் பகவான். தன்னுடைய பாடல்களையும் பண்ணியிருக்காங்க. அதுதான் 40 உள்ளது 40 அனுபந்தம். இதுல நாம முதல் 5 பாடல்களில் எப்படி சத்சங்கம் முக்கியம், ரொம்ப 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 முக்கியம் அந்த உணர்த்தின, அது நம்ம விரிவா பார்த்தோம். அது அப்புறமா 6வது பாடல்ல கடவுள் யார் அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறப்ப, திருப்பி சிஷ்யனையே பகவான் கேட்கிற, யார் உன் மனுஷ பாக்குறாங்க, உன் மனுஷன் ஒண்ணு இருக்கு, யாரும் மனுஷன் பார்க்க, திருப்பி கேள்வி கேட்கறச்சே பையன் அதிர்ந்து பாரு, அப்போ உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நிறுத்துற. அப்புறம் 7வது பாடல்ல உனக்குள்ள என்றும் நித்திய ஜோதியாக ஒளிரும் ஆத்மா தான் நீ என்பதை உணர்ற. 8வது பாடல்ல ஜெகதீச சாஸ்திரி சொன்ன ஹிருதய குஹர மத்தியே, உன்னுடைய இருதயமான ஒரு குகையின் உள்ளே ஒளி வடிவாக இருக்கக்கூடிய ஜோதிதான் நீ என்பதை சொல்ற. 9வது பாடல்ல தான் அவர் என்ன பண்றாருன்னு, என்னது உண்மையான ஆத்ம விசாரம் என்பது என்ன என்பதுல வர்றார். அதில் தான் தேவிகா லோத்ரம் என்ற வடமொழி கிரந்தத்திலிருந்து 9வது பாடலில் எது உண்மையான வீடு, எது லிபரேஷன். 10வது பாடல்ல எப்படி சோகம் மகாவால், அதே போல தத்துவமசி, அகம் பிரம்மா அப்படி இருக்கக்கூடிய போல தேகம் நாகம் கோகம் சோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான வடமொழி. அது பகவான் தான் இயற்றியது. தேகம் நாகம் கோகம் சோகம், அதுதான் 10வது பாடல்ல தன்னுடைய வார்த்தைகளில் பகவான் தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார். அப்புறம் 11வது பாடல்கள்ல நீ எங்க பிறந்த, அந்த பிறந்ததுன்னு சொன்ன உனக்குள்ள இருக்கிறது யார், அதை தேடுவாயாக வழியையும் காட்டுறார். 12வது பாடலையும் நாம பார்த்தோம். இப்ப நம்ம 13வது பாடலை பார்க்கணும். இந்த 13வது பாடலில் இருந்து தான் பகவான் நீ என்ன செய்யணும் என்கிறது வந்து விரிவாக வரிசை கிரமமாக சொல்ற. முதல்ல நீ தான் தேகம்னு நினைச்சுட்டு இருக்க, நீ தேகம் அல்ல என்ற பாவத்தை உனக்குள் கெட்டியாக பற்றிக்கும். ஏனென்றால் இந்த தேகம் அழியக்கூடியது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தேகான்ம பாவத்திலிருந்து உன்னை எப்படி விடுவிச்சுக்கிறது, உன்னுடைய இருதய குகையில் இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய ஆன்மா தான் நீ சொல்லிட்ட, அதை எப்படி அடைவது
என்பதற்கு முதல் உபாயமாக தேகான்ம பாவத்தை அழித்தல். 13வது பாடல். அது என்ன 13வது பாடல்? தானம், தவம், வேள்வி, தர்மம், யோகம், பக்தி, வானம், பொருள், சாந்தி, வாய்மை, அருள், மோனம், சாகாமல் சாவு அறிவுசார் துறவு வீடு இன்பம் தேகான்ம பாவம் அறந்தே அப்படிங்கிற. பொதுவாக பார்த்தோம்னா ஜனங்கள்ல எப்படி முக்தி அடைகிறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, கோவிலுக்கு போகணும், தினம் போங்க, அங்க அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யோகங்கள்லாம் பண்ணுங்க, யோகாசனங்களை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஞான விசாரம் பண்ணுங்க. இப்படி பல விதத்தில் கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், யோக மார்க்கம், இப்படி பல வழிகள்ல பல பேர் சொல்லிட்டு இருக்க. பகவான் ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்ற, இது எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்டா கூட கடைசியில எங்க வந்து நிக்கிற, உன்னை யாரன்னா பின்னுல குத்துறச்ச ஐயோ வலிக்குதே அப்படின்னு தேகான பாவத்துக்கு வந்து. ஆனால் அந்த அனுபவம் ஏற்பட்டால் கூட இந்த அனுபவம் என்னுடைய தேகத்திற்குத்தான், நான் அல்ல, அறிவுசார் நான் அல்ல என்பதை நீ மொள்ள 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 டெவலப் பண்ண. அதுதான் குருஜி சொல்வார், பெயின் இஸ் இன்எவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். தலை வலிக்குது, தலைவலி வந்துடுது, ஐயோ தலைவலி வந்துடுது, மாத்திரை சாப்பிடலாம், மருந்து சாப்பிடலாம், இங்க என்ன யாரையுமே கவனிக்கிறவங்க இல்லையே, எனக்கு யார் அந்த டாக்டர் கூட்டு இந்த டாக்டர் கூட்டு புலம்பு தீக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேருக்கு வீட்டுல கடமை, தலைவலியை பெருசா பண்ண வீட்டுல யார் வேலையை பார்ப்பாங்க, கடை ரெண்டு வீட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தலைவலி படம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால பெயின் இஸ் இன்எவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். இதுக்குத்தான் செய்யும். அதுதான் பகவான் சொல்றார் தானம். தானம்னா வந்து தர்மம் பண்றது மற்றவர்களுக்கு. தவம், தவம்னா தியானம், மெடிடேஷன் பண்றது. வேள்வின்னா யாகங்கள் பண்றது. தர்மம், இந்த தர்மம்ங்கிறது வந்து உன்னுடைய பிறந்த குலத்திற்கான, குடும்பத்திற்கான அந்த ஒழுக்கங்கள். நீ வந்து பிராமண குலத்துல பிறந்த வேதங்கள் ஓதுதல், ஞானம், ஞானத்தை கற்பித்தல் போல. அது போல தர்மம், உனக்கான ஸ்வதர்மா என்ன? யோகம், யோக மார்க்கம். பக்தி, பக்தி மார்க்கம். வானம், வானம்னா ஸ்வர்க்கம். நிறைய பேர் கேள்வி கேட்டார், எப்படி சொர்க்கத்துக்கு போறது, சொர்க்கத்துக்கு போறது, சொர்க்கத்துக்கு போறது, வேலூர் போற மாதிரி வழி காட்டணும் அப்படின்னு சொர்க்கத்தையே குறிய வச்சிருப்பாங்க. பல பேரை பார்த்து, சார் என்ன பண்ணா சொர்க்கத்துக்கு போலாம் சொல்லுங்க சார். யோ, நீ இருக்கிற இடம் தான் சொர்க்கம், நீ வாழற வாழ்க்கைதான் நரகமா சொர்க்கம் எல்லாமே சொல்றது. அப்புறம் பொருள், பொருள்னா திரவியம். திரவியம் நிறைய பொருள் ஈட்டி என்ன பண்றது, மற்றவர்களுக்கு தர்மம் பண்றது. சாந்தி, சாந்தின்னா எப்படி பரிகாரங்கள் பண்றது. வாய்மை, எப்படி உண்மையை கடைபிடிப்பது. அருள், எப்படி கருணை காட்டுவது. மோனம், எல்லாத்தையும் விட்டு மௌனமாக இருந்தது. சாகாமல் சாவு அறிவு, தேகான்ம பாவத்தை அத்தியிருத்தல். துறவு, சந்நியாசம் கொள்ளுதல். வீடு, மோட்சம், இன்பம் ஆண். இதெல்லாம் பல பேர் பலவிதமாக, கோடிக்கணக்கான பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச நிலையில சொல்லியிருக்காங்க. பகவான் சொல்றார், இத்தனையும் நீ ஒண்ணு பண்றியோ, 10 பண்றியோ, எல்லாத்தையுமே பண்றியோ, என்ன பண்ணாலும் கடைசியில ஸ்கொயர் நம்பர் 1. இந்த பரமபதத்துல நிறைய கட்டம் இருக்கும், பெரிய பாம்பு ஒன்று காத்துட்டு இருக்காங்க மேல. அது வாயில போய் மறுபடியும் நம்பர் 1க்கு வந்துடும். அது மோட்ச விட மேல போறது ரொம்ப ரேர். அதுதான் பகவான் இங்க சொல்ற, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் தான் இந்த உடம்பு, நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த லிபரேஷன், விடுதலை என்பது கிடைக்காது, அதை தெரிஞ்சுக்கோ. முதல்லயே நெத்தி அடி அடிக்கணும். சில பேர்லாம் கடுமையா சொல்றச்சுதான் சில பேருக்கு உரைக்கும். ஏண்டா தெரிஞ்சு தெரிஞ்சு போய் சகத்திலே இந்த சேத்திலேயே விழுந்து சொல்ற பண்ணியா நீ அப்படி நேரடியா திட்டினாதான், ஓ நம்மளை திட்டுறாரு ஒரு உரைக்கும். அது போல பகவான்
முதல் பாடல்லையே ஒரே அடி அடிக்கிறார். முதல்ல இந்த உடம்பு நீ கிடையாதுன்னுட்டு நல்லா உள்ள ஏத்திக்கோ, நீ என்னத்தான் பண்ணு. இன்னும் ஒரு முறை இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். தானம், தவம், வேள்வி, தன்மம், யோகம், பக்தி, வானம், திரவியம், சாந்தி, வாய்மை, அருள், மோனம், சாகாமல் சாவு, அறிவுசார், துறவு, வீடு, இன்பம், தேகான்ம பாவம், அறல் தேர். தேர்ன தெரிந்து கொள்வாயாக, அதில் நீ தேர்ச்சி அடைவாயாக, அதில் நீ தெளிவு பெறுவாயாக. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தானம், அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட இருக்கிற பொருளை மற்றவங்களுடைய நன்மைக்காக கொடுத்தல். தவம், தவம்னா தியானம். நான் யார்? 50 வருஷம் முன்னாடி எங்க இருந்தேன்? 70 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன்? 70 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறேன்? அந்த கேள்வி வரணும். சுவாத்தியாயா, செல்ஃப் என்கொயரி. அடுத்தது வேள்வி, பல யாகங்கள் செய்யறது, அதனால வரக்கூடிய பலன். தானத்தாலியம் பலன் வரும், தவத்தாலியம் பலன் வரும், நீங்கள் செய்யக்கூடிய யாகங்களாலும் பயன் வரும். அது போல தர்மம், உங்க குடிசெய்வல் எண்ணம் யான் ஒருவருக்கு தெய்வம் படித்தத்தில் தான் கொண்டுவரும். தான் பிறந்த குடியின் மேன்மையை யார் ஒருவன் அறிந்து தனக்கான கடமைகளை சரிவர ஆற்றுகிறானோ அவனை தேடி தெய்வமே வரும் திருவள்ளுவர் சொல்றார். அது போல உன்னுடைய குடும்பத்து, உன்னுடைய ஒழுக்கத்திற்கான, உன்னுடைய இயல்பிற்கான தர்மத்தை கடைபிடித்தல், அது ஒண்ணு. அதனாலேயும் பலன்கள் வரலாம். யோகம், யோகம்னா கண்ணு மூடிக்கிட்டு ஹத யோகம் பண்றது, இது போல ஒண்ணு உடலை வருத்திட்டு பண்றது, யோகாசனங்கள் பண்றது, பிராணாயாமம் பண்றது. அப்புறம் பக்தி, அந்த பக்திங்கிறது பக்தி, பக்தி யோகம். இறைவனை நீயே சரணாகதி, அம்பாள் பாதங்களே சரணாகத்திட்டு முழுமையான பக்தி யோகத்துல இருக்கு. இல்லையா வானம், வானம்னா சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போறது நிறைய பேர் அட்வைஸ் பண்றது நிறைய பேர் இருப்பாங்க, கைட் பண்றது. இதை பண்ண சொர்க்கத்துக்கு போல, அதை போன சொர்க்கத்துக்கு போல, அட்வான்ஸ் புக்கிங் போல, முடிஞ்ச தற்கால் கூட பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதுக்கான பலன்களும் உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாதுதான். அடுத்தது பொருள், நீ ஈட்டிய பொருள் அல்ல மற்றவர்களுக்கு கொடுக்குறது, திரவியங்கள். அப்புறம் சாந்தி, பல பரிகாரங்கள் பண்றது. சனி பகவானுடைய இது போனோம்னா, உனக்கு 7.5 சனி போனோம்னா முதல்ல காக்காய் சாப்பாடு வை, அப்புறம் கருப்பு வஸ்திரம் தானம் பண்ணு, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. வாய்மை, நீ எதை பண்றியோ இல்லையோப்பா, பொய் மட்டும் பேசாதப்பா, வாய்மையை கடைபிடிப்பா, அது ஒண்ணு போதும்பா, அதுக்கான பலன்களும் ஒண்ணு. இதுல பகவான் ஒண்ணு விடாம சொல்றாரு பாருங்க, அதுதான். அப்புறம் அருள், கருணை. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்காத நிலை, முன்னால என்ன பண்றியோ அத கம்பேஷன், அதுதான். அது மைத்ரி, அது சொல்ற மாதிரி பகவான் சொல்ற மாதிரி பதஞ்சலி சொல்றார், மைத்ரி, கருணா, அதெல்லாம் இதுல வரும். அதுக்கான பலன் உண்டு. மோனம், எதையுமே பேசாம, வாய் மூடுற மோனம் கிடையாது, மனநிலையில் மோனமா இருக்கணும். மனசுல பாட்டு பல விதமான இதெல்லாம் போயிட்டு இருந்து நீ எல்லாம் பிரயோஜனமே கிடையாது, அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. மனசுல மௌனம் வரணும். அப்படிப்பட்ட மௌன நிலை. சாகாமல் சாவு அறிவுசார், இந்த சாவே வராம இப்படி என்ன சாகா கலை, இதுல சில பேர் அப்படி போயிட்டு இருப்பாங்க. பிராணாயம் மூச்சு அடக்கிட்டு ஏச்சரி முத்திரை பண்ணிட்டு சாகாமல் இருக்கலாம், இன்னும் விளமையோடு இருக்கலாமா, காய கல்பம், அதுக்கான பலன்கள் இருக்கும். துறவு, எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் தான் காய் கனி மூலம் சொல்லுவாங்க. காய்னா என்ன, காடுக்கு போயிட்டு அந்த காலத்துல எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி முடியுதா, முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல காடு நிறைய இருந்தது, எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப காடுல என்னமே பிளாட்ஸா மாறி இருக்கு. அதனால காட்டுக்கு போனா காய், என்ன காய் கிடைக்குது அது காய். அப்புறமா கனி, என்ன கனிகள் கிடைக்கும். மூலம், மூலம்னா வேர். இதுதான் அந்த காலத்துல கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம காட்டுக்கு போகக்கூடிய கூட அதற்கான பற்றற்ற நிலையில் இருப்பதான் துறவு. அப்புறமா வீடு, வீடுன்னா எப்படின்னா, எப்படி நம்ம லிபரேஷன், எப்படி எந்த பந்தமும் இல்லாமல் நமக்குள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய உணர்வு. இன்பம், எப்பொழுதும் ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும். இது எல்லாருக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சு கடைபிடிச்சாலும் கடைசியில இந்த தேகம் நான் என்ற உணர்வு
உன்னை விட்டு போகாது. அதனால இந்த ஒண்ணு செய்யறியோ, இது எல்லாத்தையும் செய்யறியோ, செஞ்சா கூட இந்த தேகம் நான் கிடையாது என்ற முள்ள அந்த ஸ்கில் டெக்னிக், அந்த பாவத்தை உனக்குள் நன்றாக வளர்த்து கொள்வாயாக அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இதுதான் 13வது பாடல். 14வது பாடல் முதல்ல தேகான்ம பாவம் அத்திருத்தல் தான் முக்கியம் சொல்லியாச்சு. 14வது பாடல்ல என்ன சொல்ற? வினையும் விபத்தி வியோகம் அஞ்ஞானம் இணையவை யாருக்கு என்று ஆய்ந்திடலே. வினை பக்தி யோகம் உணர்வு ஆய்ந்திட நான் இன்றி அவை என்றும் இல் தானாக மணலே உண்மையாம் அப்படின்னு சொல்ற. இதுல இதுதான் முக்கியமான ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம் இங்க பகவான் ரொம்ப அழகா சொல்ற. நீ கடவுளை நம்புறியோ கடவுளை நம்பலையோ, 2 பேருக்கும் சமம் தான் கடவுள். நீ என்ன நம்புறேன்னு உடனே உனக்கு குலாப் ஜாமுன் கொடுக்க மாட்டார். நீ என்ன நம்புறேன்னு கொடுத்த குலாப் ஜாமுன் பிடிக்கிட்டு போக மாட்டார். இறைமை என்பது உணர்வு நிலை. அதனால வினையும் சில பேர் பார்த்தோமோ இல்லையோ, அந்த இதுல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நல்ல கர்ம வினைகள் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாம் நாம தான் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது கர்ம வினை. அந்த கர்மங்களில் நம்பிக்கையுடையவர்கள். விபத்தி பக்தியில நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளாவது ஒருத்தர் போடா அது கடவுளை கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஒரு சாரார். அவங்க நீங்க என்ன சொல்லலாம், ஏத்திஸ்ட், கடவுளை நம்பாதவர்கள், ஆஸ்திகர்கள், நாத்திகர்கள், ஏதோ பேர் வச்சுக்கோங்க. வியோகம், வியோகம்னா ஆன்மா வேறு நான் வேறு, கடவுள் வேறு நான் வேறு அப்படிலாம் இல்லாம அதை பத்தி சிந்திக்காத தன்மை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருக்கிறவங்க. அஞ்ஞானம் அறியாமையில் இருப்பவங்க. எல்லாரும் இப்படி இருந்தா கூட வித்தியாசமே கிடையாதுன்னு பகவான் நெத்தி அடி அடிக்கிறார். நீ கடவுளை நம்பி பட்டையா விபூதி அடிச்சுக்கிட்டு நெத்தியில போட்டு வச்சுக்கிறியோ, இல்ல நாமம் போட்டுக்கிறியோ, இல்ல கடவுளன்னு இருக்க நெத்தியெல்லாம் அழிச்சுட்டு அப்படியே இருக்கிறியோ, கடவுள் விபத்தி பக்தியாவது ஒண்ணு போடாங்கிறதையோ இல்லையே, அறிஞானம் அறியாமையில் இருக்கிறியோ, இதெல்லாம் எது இருந்தாலும் இதெல்லாம் யாருக்கு? என் உடம்புக்கா, மனசுக்கா, உள் உணர்வுக்கா? அந்த கேள்வி வரணும். அந்த கேள்வி வராகாட்டி நீ நாஸ்திகனோ ஆஸ்திகனோ நீங்க ஒரே குளத்துல உரிய மட்டைங்க தான் அப்படின்னு பகவான் சொல்ற. யாருக்கு? அந்த ஆய்ந்திடலே, அந்த செல்ஃப் என்கொயரி. அப்படி நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க பாருங்க, அதுதான் கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இது எல்லாம் அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் என்ற ஒரு உணர்வு இருக்கு. அந்த நான் என்கிற ஒன்று உணர்வு என்ன? அதுதான் அகந்தை, அகம்பாவம். அந்த கரணத்துல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த நான் என்ற உணர்வு இல்லாம ஒரு செயலுமே நடைபெறாது. இவை நான். ஆனால் அந்த அகங்காரத்துக்கு தனித்து நிற்கக்கூடிய சக்தி கிடையாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆயிட்டோம். நம்ம என்ன பண்றோம்? ஞாபகமா இந்த இடத்துக்கு போனோம்னா ஓலா புக் பண்றோம், ஆட்டோ புக் பண்றோம், இல்ல நம்ம கால் டாக்ஸி புக் பண்றோம். கரெக்டா 10:45 மணிக்கு அங்க டாக்டர் இருக்கணும், 11 மணிக்கு டாக்டர் போயிட்டோம். எல்லாம் பிளான் பண்றோம். நான் நினைச்சா ஒழுங்கு மரியாதையை சேர், இல்லாட்டி அடுத்த முறை ஒண்ணு என்கேஜ் பண்ண மாட்டேன். நான் நினைச்சா அந்த டிரைவர் ஓடி வருவான் என்று சொல்லிட்டு 11 மணிக்கு டாக்டர் இருக்கணும். 10 10:15 ஆயிடுது, 10 ஆயிடுது, 10:45 ஆகுது, 11 ஆயிடுது. அப்புறம் கார் நீக்குது, சார் வந்துட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டு? சார் டிராபிக், சென்னை மெட்ரோ ரயில தோண்டி வச்சிருக்கிறாங்க. ரைட்ல போன லெப்ட்ல போகிறா, லெப்ட்ல போன ரைட்ல போகிறாங்க. சுத்திக்கிட்டு வர்றதுக்கு டிராபிக் சார். அப்போ உன்னுடைய அகங்காரம் என்ன பண்ணிட்டு எங்க போச்சு? நீ என்னத்தை புடுங்க முடிஞ்சது, என்னத்தை கிழிக்க முடியுது? அதுதான் பகவான் சொல்ற, நான்
இன்றி அவை என்றும் மில். அந்த அகங்காரத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க டிரைவரோட ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அப்படியாப்பா ரொம்ப டிராபிக்கா, ஐயோ நீ தான் என்ன பண்ணுவா அப்படிங்கிறப்போ உங்க பிராணாவும் வேஸ்ட் ஆகாது, டிரைவர் பிராணாவும் வேஸ்ட். சிம்பிள். இதை மட்டும் நீங்க டீப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறச்ச டாக்டரும் கரெக்டா லேட்டா வருவார். இதெல்லாம் பல நேரங்களில் நான் பார்த்தேன். அகம்பாவத்துல ஏய் நான் சொல்லி வரலையா நீ, உங்களுக்கும் வருத்தம், கோபம், டிகிரி அப்படியே டெம்பரேச்சர் ஏறுது, பிராணா அசர்றதுன்னு இறங்குது. அவன் டிரைவர் சொல்லுவான், மனசுல நினைச்சு பாட மடையா, டிராபிக் இப்படி இருந்தா எவன்டா வர முடியும், எந்த கார் என்ன ஏரோப்ளானா பறந்தா வர முடியும், அப்படி அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு சார் டிராபிக் சார் என்ன சார் பண்றது, ஏன்னா ரிசீவிங் எண்ட். அவன் திருப்பி உங்களுக்கு திட்ட முடியாது, திருப்பி திட்டம் ஒரு ஏறுவா. ஏயா புத்தி இல்லை உனக்கு, சென்னையில எல்லாம் பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு 10 அடி போறது 10 நிமிஷம் ஆகுது, நான் 10:30 மணிக்கு வந்தா வரணும்னு நினைச்சேன், வர முடியல, இப்ப என்ன அதுக்கு பண்ண சொல்றேன் அப்படின்னு திருப்பி கேட்பான். ஆனா அவன் பொழப்பு கார் ஓட்டுறது. ரிசீவிங் எண்ட். சார் லேட் ஆயிடுச்சு சார், எத்தனை முறை அதே சொல்லுவேன், சரி எடு வண்டிய. அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும், சாதாரணமா ரோடு நல்லா இருந்தா 1/2 மணி நேரத்துல போயிடலாம், இது 1 மணி நேரம் ஆகிடும். அவ்வளவுதான். ரோடு இருக்கிற மண் சென்னை எல்லாம் தோண்டி வச்சிருக்கிறோம், என்ன கவர்மெண்ட் அப்படின்னு திட்ட மறுபடியும் உங்க பிராணா குறைஞ்சிட்டே வரும். இதெல்லாம் இல்லாம நான் இன்றி அந்த அகம்பாவம் இல்லாம கரெக்ட் பிளான் பண்றோம். மேக்சிமம் அது பிளான் பண்ணணும். நம்முடைய மனித அறிவுக்கு எட்டிய வகையில், புத்திக்கு எட்டிய வகையில் 11 மணிக்கு டாக்டர் இருக்கணும், 12 மணிக்கு இருக்கணும். சரி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா போதும், அப்பா 10 மணிக்கு வந்துருப்பா, சரி வந்துடுறேன் சார், 10 ஆகுது, 10:30 ஆகுது, 10:45, 11 ஆகுது. நம்ம நினைக்கிறோம் ஐயோ பாவம் அவனுக்கு என்ன தெளிவியோ எங்க இருக்கிறானோ. அப்போ உங்க பிராணா வீணாக. அவன் கரெக்டா 11 மணிக்கு நிக்கிறான், வந்து நின்று கொஞ்சம் எரிச்சல் வரும், ஏன் நட லேட் ஆகிற இருந்தாலும் அவனை நொந்து என்ன பிரயோஜனம், ஏன்பா சார் சாரி சார் டிராபிக் லேட் ஆயிடுச்சு, அப்படியாப்பா சரி வா கிளம்பு, அடுத்து சீக்கிரம் போய் சேரலாம்ப்பா, கொஞ்சம் பார்த்து வேகமா சார், வேகமா போலாம் சார், வாங்க சார் அப்படின்னு போறச்ச உங்க பிராணாவை வீணாகல, அவன் பிராணாவை வீணாகல. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் ட்ரையாங்கிள் ஆக்ட்ஸ் எவ்ரிவேர். அதுதான் குருஜி ஒரு லவ் மாதிரி காட்டும். இதுதான் உண்மை. இதுல 3 நிலைகள் இருக்கு. என்ன ஒண்ணு, இது என்னைக்குமே மறக்காதீங்க, நாம, இன்னொன்னு நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க, 3வது சூழ்நிலை. இங்க நான் கார் எங்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு மனுஷன் டிரைவர் அவர் வந்துட்டாரு, சூழ்நிலை டிராபிக் ஜாம். இந்த 3த்தையும் உங்க பிராணா வீணாகாம அனலைஸ் பண்ணுங்க. எந்த காரியத்துக்கு போறீங்களோ அந்த காரியம் நிம்மதியா சரியா நடக்கும். இதுல லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டீங்க நடக்கிற காரியம் கூட நடக்கும், ஏன்னா அங்க பிராண லெவல் குறைஞ்சிடும். The secret is always try to adopt such a lifestyle to have the prana always up, then things will change. இதுதான் the secret. அங்கதான் பகவான் என்ன சொல்றாரு, பகவான் என்ன சொல்ற, நான் இன்றி அவை என்றும் இல். அந்த உண்மையான உள் உணர்வு அது எல்லாம் அறிந்தது. எது எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும். தானாக மணலே, மணலேன மன்னலே, உணர்வதே. அதை உணரணும். அது எப்படி இருக்குது, எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு ஜோதியாக இருக்கிறது, உண்மையாம், அதுதான் உண்மையான நிலை. அதனால அகம்பாவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம். பிளான் பண்ணணும், ஆனா பண்ற மாதிரியே நடக்கணுங்கிறப்ப நம்முடைய சக்தி நிலை குறையும். இதுதான் பகவான் சொல்றார், உண்மையான நான் அதை பார்த்து என்ன, எதுக்காக நீ நாஸ்திகனோ கடவுள் உணர்வு என்பது இவை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாது. இந்த பக்தி ஆத்திக நாத்திக எல்லாமே இந்த உலக அறிவை சார்ந்தது தான். ஆனால் உண்மையான நான் யார் என்ற நிலைக்கு நீ போகணும் அப்படின்னு, உண்மையான நான் என்ற உணர்வு இந்த நான் அல்ல,
நமக்குள்ள இருக்க உள்ளுணர்வாக இருக்கக்கூடியதான் நான் என்ற உணர்வு உனக்கு வரணும். புரியுதுங்களா? முதல்ல தேகான்ம பாவம் வேண்டாம் சொல்லிட்டார். இப்போ எல்லாருக்கும் பொது அந்த நான் என்ற உணர்வு. ஆனா எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் அகம்பாவத்தை புடிச்சுக்கிட்டு அதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னு பிரயோஜனம் கிடையாது. உண்மையா நான் யான் என்றார் என்று ரொம்ப அழகா சொல்றேன். இப்ப மறுபடியும் பாடல பார்க்கலாம். வினையும் வினையும் ஆற்றக்கூடிய செயல்கள். விபத்தி பக்தி இல்லாம பக்தியாவது ஒண்ணாவது போட அப்படி சொல்றவங்க. வியோகம் ஆன்மா வேற ஜீவாத்மாவாவது பரமாத்மாவாவது போடா நான் அது கடவுள அப்படி சொல்றவங்க. அஞ்ஞானம் அறியாமை இருப்பவர்களும். யோகம் வினை கர்மயோகத்தை படிச்சுட்டு பக்தி பக்தி யோகத்தை பின்பற்றிக்கிட்டு யோகம் யோக மார்க்கத்துல இருந்தாலும் ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் ஆய்ந்திட ரெண்டு பேரை அனலைஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே இந்த அகந்தையின் பாற்பட்டு செயல்பட்டு. அகந்தை நான் இன்றி அவை என்றும் இல். அந்த நானுங்கிற பேஸ் இல்லாம எதுவுமே இல்லை. அப்போ அந்த நானுங்கிற பேஸ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு தானாக மணலே உண்மையாம் அதை நம்மளா தெரிஞ்சுக்கிண்டு இந்த அகம்பாவம் ஓரளவுக்கு மேல செயல்படாது. எப்படி நடக்கணுமோ அப்படிதான் அது நடந்தாகும். அப்படி மனசு சமாதானத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதே அகந்தை உங்களுடைய நண்பனாக மாறி சரணாகதி நிலைக்கு போயிடும். அதுதான் கிறிஸ்டியானிகளை கூட தை வில் பி டன். நம்ம என்ன சொல்றோம்? இறைவா உன்னுடைய எண்ணம் எதுவோ அப்படியே நடக்கும். அன்னையே உன்னுடைய நிலை எதுவோ அதுவே நடக்க. சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நீ காட்டிய பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாதங்களை தவிர வேறு எதுவுமே வேண்டாம்ன்றப்போ உங்க இந்த அகந்த போட்டி பாம்பாயிடும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன். எப்படி எங்கெழுந்தருளவரி மாணிக்கவாசகர் அற்புதமா சொல்றார். அது எப்படி பிடிச்சிட்டு கடவுளை கப்புன்னு பிடிச்சி. இப்போ நமக்கு ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு உரிமை அதிகமாட்டு வச்சுக்கோங்க. சரியா? நான் போயிட்டு வரேன்டா டைம் ஆச்சுன்றப்போ இருடா இப்ப என்னடா போய் பண்ண போறேன் இன்னும் போன டைம் ஆச்சுங்க நீ என்ன பண்ற பண்ணடா போய் பண்ண பண்ணிட்டு கப்புன்னு பிடிச்சிக்கிறோம். அது போல பகவான் சொல்றானா எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா நான் பண்ணணும். மாணிக்கவாசகர் சொல்றாரு உங்களை விடவே மாட்டேன் தான் சிக்கனை பிடித்தார் அப்படியே கெட்டியா பிடிச்சிப்பேன் எனக்கு மட்டும்தான் நீங்கன்ட்டு அந்த உரிமை பாராட்டு. அம்மையே அப்பா நீ அம்மா நீதான் அப்பா எல்லாமே நீதான் எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப அந்த உரிமையோட அவர் சொல்றது அவ்வளவு அழகா இருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அந்த மணிங்கிற ஜோதி ஒளி அன்பினில் விளைந்த ஆர் அமுதே. என்ன பாடல் அன்புதான் அன்பினில் விளைந்த அன்பினிலிருந்து முகிழ்த்த ஆர் அமுதே. ஆரவே தெவிட்டாத தென்னமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். வெறும் காசிப்பிங் வச்ச 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 வச்சான்னு பேசி வேண்டாததெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிற புழுத்தலை புலகேன் தனக்கு. இத்தினோண்டு அறிவை வச்சுக்கிட்டா என்ன சாதிச்சுட்டு இருக்கேன் நான் 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 முடிச்சிட்டு இருக்கேன். இப்பேற்பட்டு அகதியில் சகதியில் உழந்து கொன்று எனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. கடவுளை நீ தான் எனக்கு எல்லாமே எல்லாமே சிவபெருமானே நீங்க என்னுடைய அருள் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி நீங்க கையில நீங்க மனம் உருகி கருணை பொழுது என்னை ஆட்கொண்டீர்கள். செல்வமே நீங்க தான் என்னுடைய செல்வம் என்னுடைய திரவியம் எல்லாமும் நீங்க தான். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இன்னும் உங்களை விடுறதா கிடையாது. உங்களை எங்கேயும் விட மாட்டேன் கெட்டியா பிடிச்சுப்பேன். எங்கெழுந்தருளுவது இனியும் நீயே என்னை விட்டு எங்க போயிட முடியும் நீங்க அப்படின்னு உரிமை பாராட்டுதல் பாருங்க. அந்த உரிமை பாராட்டுதலை தான் பகவான் இங்க உங்களுக்கு உணர்த்தி சொல்ற. நான் நான் இல்லாம உனக்குள்ள ஒரு யோகம் ஒரு இறைமை ஒரு ஜோதி இருக்கு. அதை தானாக மணலே மணலேன
உள்ளறிவால் உணர்தலே உண்மையா. அதுதான் உண்மையான ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம். மற்ற எல்லாமே தேகான்மத்தை சார்பு இருப்பது. அதுக்கு அப்பால போகணும்னா இந்த அகந்தைய சரணாகதி நிலைக்கு கொண்டு அந்த இறைமையுடன் ஒன்று இருத்தல் தான் உண்மையான ஞானம் அப்படின்னுட்டு முதல்ல ஆத்ம விசாரத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அகந்தை ஆத்ம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது எதுவுமே கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற 14வது பாடல். மறுபடியும் ஒரு முறை படிச்சிடலாம். 14வது பாடல். வினையும் விபத்தி வியோகம் அஞ்ஞானம் இணையவை யாருக்கு என்று ஆர்ந்திடலே வினை பக்தி யோகம் உணர்வு ஐந்திட நான் இன்றி அவை என்றும் இல் தானாக மனதே. ரொம்ப 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 அழகா பகவான் ஆத்ம விசாரத்தை சொல்றார். இல்ல இப்ப சொல்லிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மத்ததெல்லாம் என்ன பண்ற பகவான் இந்த 15வது பாடல்ல இருந்து 17வது பாடல் வரைக்கும் இந்த நான் குதிக்கிறாங்க பாருங்க, அவங்களை கேலி பண்றாங்க. 15, 16, 17வது பாடல்ல ரொம்ப அழகா இருக்கும், தமாஷாவும் இருக்கும், அற்புதமான தமிழ். அது நீங்க உணர்வு எனக்கு ரொம்ப பிடிக்காது. 15வது பாடல், 15, 16, 17வது பாடல் பகவான் நான் குதிக்கிறியே நீ என்னத்தடா கண்ட அப்படின்ட்டு அந்த அகம்பாவம் பிடிச்சு அலையறாங்க பாருங்க, அவங்களுக்கு அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார். நீங்க நான் வழி காட்டுறேன், இதுதான் வழி. தேகான்மாவ பாவம் மற்றிருத்தல், அடுத்தது ஆத்ம விசாரம். இது 2 பண்ணாலேயே போறோம். ஆனா அந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்களே, உங்களை நான் என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்ட்டு ஒரு தாய்க்கு சலிப்பு வரும். ஒரு அம்மா பையனை திருத்தணும்னு நினைக்கிறான். டேய் நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு, நடக்கும். நடக்கல, எனக்கு கைய வலிக்குது, கால் வலிக்குது, தலையை வலிக்குது, உடம்பு வலிக்குது, நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாரும் போய் சொல்றாங்க. இந்த உலகம் தான் கழுத, ஒரு கழுத பொது சும்மா போட்டு எடுத்து வைப்பாங்க கழுத மேல, அதுதான் இந்த உலகம். அதை வச்சு என்னத்த பண்ண முடியும்? நீ அதை பத்தி கவலைப்படாத, கடவுள் இருக்கா, அந்த நம்பிக்கை வை, உனக்கான கடமைகளை செய் என்ற. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச ரைட்டு, இந்த உணர்வுகள் எல்லாம் தெரியல, அதனால அவன் சீக்கிரம் கிடையாது, ஒத்துக்க முடியாது, அது ஏத்துக்க மாட்டாங்க. சார் கண்ணு காட்டுங்க சார், நீங்க எனக்கு இவ்வளவு எவ்வளவு என் மேல ஏறி ஏறுறாங்க, அவங்களுக்கு நறுக்குன்னு 4 வார்த்தை திருப்பி கேட்காம நீங்க பொறுமையா இரு சொல்றீங்க. எத்தனை நாள் சார் பொறுமையா இருக்கிறது? பொறுமை என்பது கடைசியாக தான் வெளிப்படும். பொன் என்பது புடம் போட்டால் தான் பொன்னினுடைய மகிமை அதிகமாகும். பாலை சுண்ட காய்ச்சினால்தான் அதனுடைய ருச்சியும் அதிகமாகும். அந்த தயிரை சர்ன்னு கடைஞ்சாதான் அதுக்குள்ள வெண்மை வெளிப்படும். ஐயோ என்ன இப்படி கடையிறாங்களே, உடம்பெல்லாம் வலிக்குது. பொண்ணு சொல்லுது, ஐயோ என்ன இப்படி காய்ச்சறாங்களே நெருப்புலிட்டு. பால் சுண்ட, ஐயோ பால் லபோ அடிச்சுக்குது, இப்படி என்ன கேஸ் ஸ்டவ் வச்சு பத்த வைக்கிறாங்களேன்னு. ஆனால் இவை அனைத்துமே ஒரு உயர்நிலைக்கு உங்களை எடுத்து சொல்லக்கூடிய, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை விளக்கத்தன்ற நம்பிக்கை வேணும். அதுதான் மனித பிறகு. அந்த நம்பிக்கை பொறுமை என்பது ஷிர்டி பாபா ரொம்ப சொல்வார், ஸ்ரத்தா சபூரி. நம்பிக்கை வேணும். முதல் மூச்சு கொடுத்த ஆண்டவனுக்கு உன்னை எப்படி பார்த்துக் கொள்வது என்பது அந்த அம்பாளுக்கு தெரியும். உன்னை உயிர்ப்பித்த அம்பாளுக்கு உனக்கு உணவு கொடுக்க தெரியாதா, உன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியாதா? அந்த நம்பிக்கை கஷ்டம்தான், நிதர்சன வாழ்க்கையில பார்க்கிறச்ச கஷ்டம்தான். ஆனா அந்த நம்பிக்கை நம்ம டெவலப் பண்ணணும். அப்பதான் நம்ம இறைமை நிலைக்கு நாம உயர முடியும். பகவான் சொல்றாரு, சக்தியினால் தான் இயங்கும் தன்மை உணராது. ஏதோ ஒரு சக்தி இருக்கு. பகவான் கூட கடவுள் சொல்லவே இல்லை, அருணாச்சலேஸ்வரன் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு சக்தி. பகவான் அருணாச்சலத்தை அந்த திருவண்ணாமலையை ஒரு தீப்பிழம்பா, ஒரு ஒளிப்பிழம்பா தான் பார்த்தார். பகவான் அருணாச்சலேஸ்வரர் அருணகிரின்னு தான் சொன்னார். அந்த மூலவரை பார்த்தா கூட அவர் கோவிலுக்கு போனதை விட அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்த்து கொண்டிருந்த நிலைதான் அதிகம். இதை நீங்க நல்லா உணரணும். பகவான் அதிகமா கோயிலுக்கு போறதே கிடையாது.
அருணாச்சல திருவண்ணாமலை கோயிலுக்கு பகவான் போனது கிடையாது. ஏதோ ஒரு நாளும் கிளம்பி எல்லாம் போனா கூட போவார், அவ்வளவுதான். ஆனால் மலையை சுற்றுவது மட்டும் நிறுத்த மாட்டார். ஏனென்றால் அருணாச்சல மலை தான், அது சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆல்சோ. இட் இஸ் டோட்டலி மேட் அப் ஆஃப் கிரானைட் பிளாக் ஸ்டோன். இமயமலையை விட பழமையானது நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சல மலை. பகவான் ரொம்ப அழகா சொல்றார், எப்பேற்பட்ட ஒரு இடம், அதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கு. யார் கேட்டாலும் மலையை சுத்தி வா, இது ஒண்ணுதான் பகவானுடைய அறிவு. நீ மலையை சுத்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பயோ எனர்ஜி வில் பி சென்ட்ரலைஸ்ட் வித் தி ஜியோ எனர்ஜி. இந்த பகவான் பிராக்டிக்கலா சயின்டிபிக்கா சொல்லாம மலையை சுத்தி வா, எல்லாம் சரியா போயிடும் அப்படிம்பா. அதனால சக்தியினால் தாம் இயங்கும் தன்மை உணராது. ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தை, இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை நடத்தி வருது. அகில சித்திகள் நாம் சேர்வம், நான் நினைச்சா எல்லா சித்திகளையும் பெறுவேன் என சேஷ்டிக்கும். சேஷ்டிக்கும் அது சேஷ்டப்படுறதுன்னு சொல்லுவா. சும்மா கையால வச்சுக்காம இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் குதிக்கிறது. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. சேஷ்டிக்கும். பகவான் தலையடிச்சு, ஏன்டா சேஷ்ட பண்ற, மண்ணை கயிறா திரிக்கிற, நீ மணல சக்கரையா பண்றங்கிற, பண்ணி என்னது பண்ண போற இல்லையா? எத்தனை பேர் பிளாக் மேஜிக் பண்றா, எத்தனை பேர் இதெல்லாம் பண்ற, என்னத்த பண்ண போற? இதெல்லாம் சின்ன வயசுல பார்த்தவன். மேஜிக்ல என்ன பண்ணுவாங்க, உங்க கையை திறங்குவாங்க, கையை திறந்தா உள்ள சாக்லேட் இருக்கும். இந்த சின்ன சின்ன இந்த என்ன இந்த புழுக்க மிட்டாய் எல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா பத்திரமா வச்சுப்பேன் கையில. மேஜிக்ல முடிஞ்ச உடனே என்னோட வீட்டுக்கு போய் சாப்பிடும். அப்பயே நான் அப்படிதான், தனியா சாப்பிடவே மாட்டேன். எனக்குன்னு அது என்னோட இயல்பு. எது கொடுத்தாலும் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடும், மற்றவங்க கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அதனால அந்த புழுக்க மிட்டாயெல்லாம் கையில கெட்டியா வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு கை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. முருகி போய் பிச்சுக்கு பிச்சுக்கு தான் இருக்கணுமோ இல்லையோ, அது கூட கிடையாது. அதுதான் கண்கட்டு வித்தை, பிளாக் மேஜிக் சொல்லுவோம். பகவான் சொல்றாரு, என்னத்தை முயற்சி பண்ற, இதை பார், நான் இதை 1,25,000 முறை உருவாக்கிட்டேன், இந்த மந்திரம் சொல்றேன், காளிகாம்பாள் இதுல நிப்பா. அம்மாவுடைய பாதங்களை நீ போய் வணங்குவியா, அம்மாவை கமெண்ட் பண்ணுவியா? என்னடா பைத்தியக்காரா? பகவான் சொல்ற, சரணாகதி அடை கொடுத்து நான் இதை பண்ணி அதை பண்ணி இந்த உச்சாடனம் பண்ணி அந்த மந்திரத்தை என்னுடைய கைவசம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுவேன் என்று சேட்டிக்கும். சேட்டிக்கும்னு பைத்தியக சேட்டிக்கும். பித்தர் கூத்து. பித்தர் கூத்து, பைத்தியம் குடிச்சவனுக்கிட்ட குதியும் குதிப்பான். அவகிட்ட போய் இது பரதநாட்டியம் குச்சிப்புடியா இல்ல இப்படி கேட்டா சொல்லுவானா, உன்னை எட்டி உதைப்பான் பக்கத்துல போனீங்க. அதுதான் பகவான் சொல்ல, பித்தர் கூத்து. நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், இந்த மந்திர சக்தி உண்டு அதுவும் சொல்றியே, எதுக்குடா இதெல்லாம் பித்தர் கூத்து? இது கதை எப்படி இருக்குன்னா, என்னை எழுப்புவிடின் எம்மட்டு இத்தேவர் என சொன்ன முடவின் கதையின் சோடு. சோடுன்னா அதை போல, அதை ஒத்த, அதற்கு நிகரான. ஒருத்தன் ஒரு முடவன் இருந்தான், ஒரு கால் இல்லாத ஒருத்தன் அப்படியே தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு கனவு. அவன் கனவுல நிறைய பகைவர்கள் படையெடுத்து வர்றாங்க. இவன் அப்படியே கத்தியில வீசி வீசி அப்படியே அவங்க எல்லாம் சண்டை போடுறான். தவார எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒரு கனவுன்னு தெரியுது அவனுக்கு. ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், எவ்வளவு பெரிய எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 200 பேர் 300 பேர் என்னை எதிர்த்து வந்தாங்க பகைவர்கள். அவர்கள் நான் ஒரே வாட்டில வெட்டி வச்சுட்டேன். அவன் ஃப்ரெண்டு சொன்னான்னா, டேய் இது கனவுடா, நேர்ல வந்தா என்னடா செய்வ அப்படின்னு கேக்குறான். ஏய் என்ன மட்டும் எழுப்பி நிக்க வைடா, என்ன பண்றான் பாரு, அவங்க எல்லாம் அவங்க கண் காணாம போயிடுவாங்க அப்படின்னு அவன் சொன்னான். இது நடைமுறையில் நிகழக்கூடிய காரியம். என்னை எழுப்புவிடின் எம்மட்டு இத்தவர், தெவர்னா எதிரிகள், பகைவர்கள். என்னை எழுப்புவிடின், என்னை எழுப்பி நிக்க வச்சா நான் இந்த பகைவர்கள் எல்லாம் ஒரே கணத்துல நானு இல்லைன்னு பண்ணிடுவேன்ட்டு ஒரு முடவன் சொல்லதற்கு போலதான் நீ சொல்றது. இந்த சித்தியை வச்சுக்கிட்டு அதை பண்ணுவேன், இந்த சித்தியை வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன்
அப்படி சொல்லி என்னத்தை கண்ட? ஒரு முடவனால் பகைவர்கள் எதிர்த்து வாழ்வீச்சு செய்ய முடியுமா? ஆனா என்னை எழுப்பு நிக்க வச்சுட்டா இத பண்ணுவேன் அதை பண்ணுவேனே, ஏன் வாய் சவடால் விடுற? அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? முன்னர நிம்மதியா இருக்க முடிஞ்சதா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தருடைய வருத்தத்தில் ஒருத்தர் சந்தோஷமா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அது இயற்கையின் விதிக்கு நேர்மறையான எதிர்மறையான அந்த கதையை பாருங்க. சக்தியினால் தாம் இயங்கும் தன்மை உணர. பௌர்ணமி வருது, அமாவாசை வருது, சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது. அப்படின்னா நித்யானந்த ஒரு நாள் சொன்னாராம், நான் இன்னைக்கு எழுந்ததுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால சூரிய பகவான் சொல்லிட்டேன் ஒரு 1/2 hour லேட்டா வாங்கன்ட்டு. அவரு கூட பாருங்க இன்னைக்கு 1/2 hour லேட்டா தான் வந்தாரு அண்ணன். அதுக்கு ஆமா சாமி போட்டவங்க இருந்தாங்க. இப்ப நித்யானந்தா எங்க இருக்காரு யாருக்குமே தெரியல, அது வேற விஷயம். இதுல டிஸ்கவரி அது வேற. அதுக்கு காராச்சாரம், மசாலா, சக்தி மசாலா, ஆச்சி மசாலா சேர்த்து அது வேற. அவன் பணம் கொடுக்குறான், யூடியூப்ல பணம் கட்டி அதை பார்க்கணுமா? டிஸ்கவரி சேனல்ல. இந்த ஏற்கனவே யூடியூப்ல எவ்வளவு கப்ஸா வருதுன்னு பாக்குறோம். இதுல நித்யானந்த என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கவரி சேனலுக்கு பணம் கட்டுமோ, நாங்க என்ன நடந்ததுன்னு சொல்றோம். அவன் என்னத்த பணம் கட்டுறது? இவர் என்ன தெரிஞ்சுக்கிறார்? சூரிய பகவான் நிறுத்த முடியுமா? இவர் அன்னைக்கு காலமுறை எந்திரிச்சு அவர் வருது இது பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி சொல்லணுமா? அதுக்கு லேட் ஆயிட்டான். உடனே சூரிய பகவானுக்கு ஆர்டர் போட்டாரா, இன்னைக்கு நான் எந்திரிக்கிறது லேட் ஆயிடுதோ 1/2 hour கழிச்சு வாங்க. அது போல வந்தாரான்னு சொன்னார் நித்யானந்தா. அது போல பகவான் சொல்ற, ஏய் ஏதோ ஒரு சக்தியில இந்த உலகம் தானா நடந்துட்டு இருக்கு, நான் நடத்துறேன்னு நீ நினைச்சீன்னு, அது எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தான். சக்தியினால் தாம் இயங்கும் தன்மை உணராது அகில சித்திகள் நாம் சேர்வம் என சேட்டிக்கும். என்ன சேஷ்டை பண்ணிட்டு இருக்க நீ? கைய கால வச்சுக்காம. சின்ன குழந்தைங்களா இந்த 2-3 டம்ளர்ல கலர் கலர். நான் சின்னப்ப கூட இந்த குங்குமத்தோர்ல கரைச்சிடுவேன், இந்த நாமக்கட்டி ஓட்டுல கரைச்சிடுவேன், இந்த மஞ்சள் அதெல்லாம் மருந்து குட்டிங்க, அதுல மிக்சர்ஸ், இது இந்த மருந்து அந்த மருந்து ஒரு பாட்டில நிரப்பி வச்சிருந்தோம். நாங்களே எங்க பசங்கள பேஷண்ட்ஸ். எங்க அக்கா பையன், அண்ணன் பையன், அண்ணன் குட்டி குட்டியா இருக்கும். நான் தான் டாக்டர். எல்லாம் வரிசையா வரணும். வரிசையா வந்த உடனே அவளுக்கு ஊசி போடுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு, இந்த புட்டியில இருந்து கொஞ்சோண்டு மருந்து, மஞ்சள் மருந்து, சேப்பு மருந்து கொடுத்து, இந்த குடி ஜுரம் சரியா போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரியவங்க எல்லாம் பார்த்து விளையாடி சிரிச்சுட்டு இருப்பாங்க. பசங்க விளையாடுறாங்க என்னவோ, நம்மள பரண்டாம அவங்க சைலண்டா விளையாடினா சரி அப்படின்னு அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன பண்ணத்தான். அது போல பகவான் சொல்ற, அகில சித்திகள் நாம் சேர்வம் என சேஷ்டிக்கும் பித்தர் கூத்து. என்னத்தை கண்ட? என்னை எழுப்பு விடின் எம்மட்டு இத்தேவர் என சொன்ன முடவன் கதையின் சோறு. என்னத்தை கண்ட நீ? என்னத்த? சரி, மழையை நிறுத்திட்ட, மழையை வருகிற, ஒரு பூவை பலர வச்சுட்ட, இல்லாத உடனே கையில கொண்டாந்து குங்குமத்தை கொண்டாந்து கொடுத்துட்ட, விபூதியை கொண்டாந்து கொடுத்துட்ட. என்ன பிரயோஜனம்? அதனால உனக்கான விடுதலை கிடைச்சதா? ஒருத்தர் நம்மளை புகழணும், ஒருத்தர் நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், நான் பெரியவன் அந்த ஒரு அகந்தையில பின்னாடி இருக்கு இந்த பேக்ரவுண்ட். அது ஆனா நீ ஆனந்தமா இருக்கியா? நீ விடுதலையா இருக்கியா? அந்த நீ யோசி. ஆனா இந்த சித்திகள்லாம் உனக்கு என்னைக்குமே நிம்மதியை கொடுக்காது. அது எல்லாமே நீயா செய்யக்கூடிய பித்தர் கூத்து. இதுல எதை எப்படி பண்ணணுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. சத்ய சாய் பாபா அற்புதமான பலவிதமான இந்த மாதிரி அமானுஷ்யமான திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். விபூதி கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது, அந்த லிங்கத்தை வரவழைக்கிறது, இதெல்லாம். ஆனால் அவர் அகம்பாவத்துல பண்ணல. மனிதன் பிரேம சாயின்னு, லவ் ஆல் சர்வ் ஆல், ஹெல்ப் எவர் ஹர்ட். இதை உணர்த்துக்கிறதுக்கு தான் எனக்குள்ள இருக்கிற சக்தி தான் அவனுக்குள்ள இருக்கு. அதை உணர்ந்துகிண்டு நீ இருந்து, அவர் அன்பின் பார்ப்பட்டுதான் இந்த அமானுஷ்யமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நான் தான் பண்ணனேன் என்னைக்குமே அவர் சொன்னது கிடையாது. இறைவன் கொடுத்த சக்தியினால் இந்த உடல் மூலமாவும் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தான் உன்கிட்ட இருக்கு. அதனால அந்த சக்திகளை இறைவனை பார் என்று உணர்த்துவதற்காகத்தான்
சத்ய சாய்பாபா அப்படி பண்ணார். நம்ம குருஜி எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் உனக்குள்ள இருக்கா. நீங்கள் பூ கொண்டு வராதீங்க, நீங்க பூவாய் மலருங்கள் அப்படின்னு தனக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி தான். அது போல அவர்கள் அகம்பாவத்தால் இல்லாமல் ஒரு தாயினுடைய பாவத்தை. அம்மா என்ன சொல்றா, டே பாருடா, என்ன பாரு, இது பாரு, உன்னால நான் அழகா கோலம் போட்டேன், நம் பொண்ணுக்கு சொல்ற, இடவிட அழகா கோலம் போடுவியே, ஜோரா போடுவியே. இட்ஸ் என்கரேஜ்மெண்ட். அது போலத்தான் நம்ம சத்குருக்கள்லாம் நம்மள அமானுஷ்யமான காரியங்களை பண்ணி இதை உன்னால் பண்ண முடியும், உனக்கிட்ட பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. இதேதான் மகேஸ்வரநாத் பாபாஜி ஸ்ரீ எம்மோட சொன்னது. என்கிட்ட இருக்கிற சக்தி தானே உனக்குள்ள இருக்கு, கவலையப்படாத, ஒரு நாள் உனக்கு இது தானாக வரும். அவங்க எல்லாம் அகம்பாவத்துல படல, ஒரு தாயினுடைய பாவத்துல. புரியுதா? ஆனா பகவான் சொல்றது பித்தர் கூத்து, நான் குதிக்காது. அதனால என்னது கண்ட. அப்புறம் அடுத்தது என்ன வர்ற, எது நிஜம்? ஒரே அடி, சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தி. சார் எப்பேற்பட்ட தமிழ் சார். 16வது பாடல்ல பகவான் சொல்ற, சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தி. உன் மனசு சாந்தமா இருக்கு, இது வேணும் அது வேணும்னு இல்லாம நிம்மதியா மௌனமான பாவத்தில் இருக்க, அதுதான்டா முக்தி. அவன் பேசல, இவன் பேச, இது பண்ணல அது பண்ணல, அடுத்த வேலைக்கு நம்ம அந்த மீட்ல பண்ணுவான், இந்த மாதிரி அலைப்பாயாம உன் மனசு நிம்மதியா இருக்கா, அது டெஸ்ட் பண்ணிக்கும். அது டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்படின்னு 16வது பாடல்ல பாட்டு. சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தி எனில் சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா. சித்திகளில் சித்தம் சோர்வார் எங்கன் சித்த கலக்கம் தீர் முக்தி சுகம் தோய்வார் மொழி. மொழி என்றால் சொல்வாயாக, நீ மொழிவாயாக அப்படின்னு நம்மகிட்டயே பகவான் பிளேட்டை திருப்பி விடுறார். என்ன பண்றார்? சித்திகளில் சித்திகளில் சித்தம் சோர்வார். இந்த மந்திர சக்தி வந்துவிட்டு அந்த மந்திர சக்தி வந்துவிட்டு அதிலேயே கவனம் செலுத்தி செலுத்தி கடைசியில அது கிடைக்க காட்டி வருத்தத்திலேயே அவங்க சோர்ந்து போயிடும். இது பலவிதமான பல ஞானிகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். நம்ம குருதேவரையே சேலஞ்ச் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். ஒரு முறை இமாலயாவில இருந்து நாராயண குருக்கள் ஒருத்தர் வந்தார். அப்ப குருஜி ரொம்ப சாதாரணமா அந்த குடியில் தான் இருந்தார். அப்போ அவர் நிறைய பொருள்கள், நிறைய பணம் காசு, நிறைய காய்கனிகள், நிறைய இது அதில் கொண்டு வந்து, குருஜி இதெல்லாம் உங்களுடைய ஆசிரமத்துக்கு நான் கிஃப்டா தர்றேன் அப்படின்னுட்டு தலை நிமிர்ந்து குருஜியை பார்த்தார். குருஜி ஒண்ணுமே சொல்லல, சும்மா சிரிச்சுட்டு உங்க அன்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அதை ஏத்துக்கிறேன், பாத்தீங்களா எவ்வளவு தரம் பாருங்க, இன்னும் வேணும்னா கூட கேளுங்க அப்படின்னா. அப்ப குருஜி, நீங்க அன்பான கொடுத்தீங்கன்னு தான் ஏத்துக்கிட்டேன், ஆனா இதை கொடுக்கறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி, உங்களுக்கு இது ஒரு சக்தி தானே கொடுத்துச்சு, அதே சக்தி தான் நமக்கும் கொடுக்கும், நீங்க அன்பா கொடுக்கறதால ஏத்துக்கிறேன், நீங்க நான் கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு தேவையில்லைன்ட்டு அடிச்சார், நெத்தி அடி அடிச்சார். அது மட்டும் இல்ல, குருஜி பல நிலைகளில் யக்ஷர்கள் இருப்பாங்க, யக்ஷர்கள் யக்ஷிகிடி, ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு கண்ணுக்கு தெரியப்படாத சக்திகள். எப்படி வித்யாதரர், உங்களுக்கு கந்தர்வர்கள், இது போல நிறைய லெவல்ஸ் இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த வித்யாதரர்கள் இருக்காங்க, கந்தர்வர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, தேவதைகள் இருக்காங்க, நிறைய அவங்களுக்கு தனி அமானுஷ சக்திகள் நிறைய இருக்கு. அப்போ நியூயார்க்குக்கு குருஜி போறச்ச ராத்திரி விடிக்கால அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு யக்ஷன் தோன்றி, நீங்க என்னுடைய இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அந்த அந்த என்ன ஃபாலிங் இன்சிடென்ட்ல குருஜி பாரு இவர் எழுதுங்க. அது கேட்கிறாரு அந்த யக்ஷன். அப்ப குருஜி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. அப்போ அந்த யக்ஷன் என்ன பண்றான், ஒரு மாதிரி போயிட்டான். அடுத்த நாள் ஒரு பெரிய மீட்டிங் கேதரிங், குருஜி போய் நிக்கிற, போய் நின்ன உடனே பெரிய ஹால்,
ஒரு 2000 பேர் வரக்கூடிய பெரிய 200 பேர் வரக்கூடிய பெரிய ஹால். ஒவ்வொருத்தரா வந்து உட்கார்றாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில, செகண்ட் பெஞ்சில எல்லாம். குருஜி குமரன் யோசிச்சு பார்த்துட்டு அது புரியுது. ஓஹோ, இது வந்து அந்த யக்ஷனுடைய ஈகோவை நான் ஆஃப் பண்ணிட்டேன் சார். நம்ம சத்குரு எப்பேற்பட்ட சத்குரு சார், அது உணரணும் சார். அந்த நிமிஷத்துல ஒரு அம்மா ஆயிட்டார். அப்போ அவர் கையெடுத்து மனசுக்குள்ள வணங்கிட்டு, நீ இந்த நாட்டுக்கே, இந்த நியூயார்க் சிட்டிக்கே ஆக்ஷன், உன்னுடைய உதவி இல்லாம என்னால என்ன செயல்பட முடியும்? உன்னுடைய உதவி தேவையில்லையா? நான் நேற்று உனக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னேனே ஒழிய உன் உதவி தேவையில்லைன்னு சொல்ல வரல. பாரு, பேச வந்திருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டிங்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, 2 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைத்த அந்த வேளையில் அந்த யக்ஷன் சந்தோஷம் அடைந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஹால் நிரம்பி வழியுது. ஸ்டம்பிளிங் இன்டு எட்டர்னிட்டி அந்த புக்ல, ஸ்டம்பிளிங் இன்டு இன்ஃபினிட்டி இல்ல, அந்த புக்ல வந்து இது எழுதியிருக்காங்க. மைக்கேல் ஃபிஷர்மேன், குருஜியுடைய அணுக்க தொண்டர், முதல் டீச்சர், ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர். அவர் வந்து ஸ்டம்பிளிங் இன்டு எட்டர்னிட்டி புக் அது ரிலீஸ் பண்ணார். நம்ம சென்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணார். அவர் வந்து எழுதுறார். அந்த குருஜி வந்து அதை அனுபவத்தை எழுதியிருக்கார். அது போல சித்திகளில் சித்தம் சோர்வார். இந்த சித்திகள் வேணும், அது வேணும், இது ஒண்ணு, சித்திகள்லயே நீங்க காலத்தை கழிச்சீங்கன்னு ஒருவேளை அது நடக்கல, என்ன சித்தம் சோர்வார், உங்க மனசை விட்டுட்டு வருத்தத்தில் இருப்பீங்க. எங்கன் சித்தம் கலக்கம் தீர். அப்போ முக்தி எப்படி வாய்க்கும்? விடுதலை எப்படி கிடைக்கும்? ஆனா விடுதலை கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்? அதே சித்தத்தை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்யணும். அதே இறைவனின் பாதங்களில், அம்பாளின் பாதங்களில் சரணாகதி பண்ணுங்கோ. அப்ப எந்த சித்தம் உங்களை வழி தவறி கூட்டு போச்சோ அதே சித்தம் உங்களுக்கு முக்தியை தரும். ரொம்ப அழகுங்க. அதுதாங்க முக்கியம். நம்முடைய மனசுதான் நம்முடைய அணுக்க நண்பன், நெருங்கிய நண்பன். அதே மனசுதான் நம்முடைய எதிரி. அதனால மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு நான் நினைச்சு என்னமா நடக்கிறது, முன்படி நடக்கிறத என்னுடைய பாக்கியம், நீ காட்டிய வழியில் நடப்பது தான் என் பாக்கியம் அப்படின்னு அதே நான் நம்முடைய பக்தி வழியில அம்மா கிட்ட சேர்த்தோம். புரியுறதா? அதனால அந்த நான், அந்த அகங்காரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு இந்த 16வது பாடல்ல பகவான் ரொம்ப அழகா சொல்றார். சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தி. நிச்சலமாக, நிர்மாலியமாக, நிர்மலமாக, நிச்சிந்தையாக இருப்பதுதான் உண்மையான விடுதலை. அதுதான் சித்தமா முக்தி. தட் இஸ் ரியல் லிபரேஷன். எனில் சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா, அந்த அகந்தை இல்லாம இதுவும் நடக்காது. புரியுறதா? பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சித்தம், உன்னுடைய அந்த அகந்தை இல்லாம இதுவும் சாத்தியம் இல்லை. அந்த சித்தமானது வெளியே போச்சுன்னா அது பிரச்சனை. அந்த சித்தத்தை உள்ள சரணாகதி கொண்டு வந்தீங்க, அதே சித்தம் உனக்கு அவ்வளவு சக்தி கொடுக்குது. என்ன அழகுங்க! சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா, அந்த சித்தம் தான் உனக்கு முக்தியையும் விடுதலையையும் தரணும். அது பண்ணாம சித்திகளில் சித்தம் சோர்வார், எங்கன் சித்த கலக்கம் தீர், முக்தி சுகம் தோய்வார். அப்போ நீ உள்முகமாக சென்று அதே சித்தத்தால் சரணாகதி அடையாம இந்த சித்தி வேண்டும், அந்த சித்தி வேண்டும் என்று ஓயாமல் செய்து செய்து ஓய்ந்து போனால் எப்படி உனக்கு முக்தி கிடைக்கும்? மொழி சொல்வாயாக நம்மளையே கேட்கிற சொல்ற. அகந்தை வேணும். அந்த அகந்தையின் மூலமாகத்தான் நாம் சரணாகதி நிலையில் முக்தியை அடைய முடியும். ஆனால் அந்த அகந்தையால் இந்த சித்தி அடையலாம், அந்த சித்தி அடையலாம் என்றால் கலக்கம் தான் மிஞ்சும். ரொம்ப அழகா சொல்ற இந்த பாடல். சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தி எனில் சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா. அந்த முக்தி வேணும்னா அதே சித்தம் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் மாறாக சித்திகளில் சித்தம் சோர்வார், எங்கன் சித்தம் கலக்கம் தீர், முக்தி சுகம் தோய்வார். நீ சரணாகதி அடையாம
இந்த சித்தி வேணும் அந்த சித்தி குதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் என்னத்து கிடைச்சி காண போற மொழி சொல்வாயாக அப்படின்ட்டு ரொம்ப அழகா இந்த 16வது பாடல சொல்ற. இது போதும். என்ன 17வது பாடல் இல்ல 17 முடிச்சிடலாம். இது ஒரு குரூப். 15, 16வது 17. 17 ரொம்ப ஈஸி. 17 என்ன? பூபரம் தாங்க இறை போலி உயர் தாங்கள் அது கோபுரம் தாங்கி உருக்கோரணிக்கான் மாபாரம் கொள் வண்டி செலுவான் சுமையை வண்டி வையாது தலை கொண்டு நலி கொண்டது எவர் போது. நம்ம குருஜி சொன்னதுதான். ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்க, உங்களையும் இந்த ட்ரெயின் தான் இழுத்துட்டு போகுது. உங்க பெட்டியையே இழுத்துட்டு போகும்போது அப்போ அந்த பெட்டியை இறக்கி வச்சுட்டு காலகை நீட்டிட்டு ரிலாக்ஸா இருக்காம அந்த பெட்டியை பத்திரமா தலையில வச்சுட்டு இருந்தேன். உன்னை என்னத்த சொல்றது நானு? ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. மாபாரம் கொள் வண்டி செலுவான். ஏற்கனவே நீ போற வண்டியில நிறைய சுமைகள் இருக்கு, நிறைய பேர் போயிட்டு இருக்கான். அந்த வண்டியில அரிசி மூட்டை இருக்கு, தோரம்பருப்பு மூட்டை இருக்கு, நிறைய வந்து வண்டிய அந்த மாடுகள் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. வண்டி செலுவான். அப்பேற்பட்ட வண்டியில் நீ பயணம் செய்ய நேர்ந்தால் சுமையை உன்னுடைய லக்கேஜ வண்டி வையாது அந்த வண்டியில ஓரமா வைக்காம தலை கொண்டு உன் தலையிலேயே வச்சுக்கிட்டு நலி கொண்டது. வலி, நலின்னா நலிவு. ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது அப்படின்னு எவர் கோது. கோதுன்னா குற்றம். அது யாருடைய முட்டாள்தனம்? உன்னுடைய முட்டாள்தான். வண்டியில ஏற்கனவே நிறைய பாரம் வச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஒரு மூட்டையை இறக்கி வச்சுட்டு நிம்மதியா இல்லாம ஏன்டா நீ வச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குது வலிக்குது பிடிக்கிறியே, அது யாருடைய முட்டாள்தனம்? உன்னுடைய முட்டாள்தனம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த பெரிய ராஜகோபுரத்துல எல்லாம் மூலையில பாத்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்தை தாங்குற மாதிரி ஒரு உருவங்கள் இருக்கும். ஒரு பெரிய கோபுரம் தாங்கின்னு பேர் அவளுக்கெல்லாம். அது சுதை சிற்பங்கள் அப்படியே தாங்குற மாதிரி இருக்கும். எல்லா கோபுரத்திலும் இருக்கும். அப்போ அந்த கோபுரத்தை அதுவா தாங்குது. அதனுடைய அஸ்திவாரம் தாங்கி கட்டடம் தாங்குது. அந்த அந்த கோபுரம் தாங்கி மனுஷன் நினைச்சுக்குதான், நான் தாங்கிறதுனால்தான் கோபுரம் இப்ப நீக்குது. நான் கையை எடுத்தா கோபுரம் அம்பே அப்படியே சாஞ்சிடும் அப்படின்னு அந்த பொம்மை நினைச்சதுன்னு அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொல்றார். உருக்கோரணி. உருக்கோரணின்னு கேலி கூத்து. கேலி கூத்து, பாவை கூத்து. இந்த தோல் ஆட்டம் சொல்லுவாங்க, இந்த பொம்மல் ஆட்டம் பாங்க. பொம்மல் ஆட்டத்துல பொம்மைகளை நினைச்சுதான் நான் தான் ஆடுறேன், நான் தான் ஆடுறேன். அந்த ஆட்டத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணுவது? அது போல ஏண்டா இருக்கிறேன். பூபரம் தாங்க. இந்த பூபாரத்தை, பூன்னா உலகம், பரம்னா பாரம், உலகத்துல நடக்கூடிய எல்லா செயல்களையும் தாங்குவதற்கு, அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பரம்பொருள் ஒன்று உண்டு. அம்பாள் இருக்கா. பரா, பராபரா, அபரா. அந்த பரா என்பது சிவன், பராபரா என்பது தாய் அம்பாள், அபரா என்பது ஜீவன். அம்பாள் இயக்கிக்கிட்டு இருக்கா. பிரகாசா விமர்சா. பிரகாசா சிவன், விமர்சா அம்பாள். செயல்களை செய்வது அம்மா. பூபரம் தாங்க. பூமியில் அனைத்து செயல்களும் செய்வதற்கு அன்னை அம்பாள்னு ஒரு சக்தி இருக்கு. அதை நினைச்சு சரணாகதி அடையாம போலி உயிர் தாங்கல். போலி உயிர் தாங்கல்ல அகம்பாவம். நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன். அது எப்படி இருக்குன்னு கோபுரம் தாங்கி, அந்த கோபுரம் தாங்கி இருக்க சிற்பம் உருக்கோரணிக்கான். நான் தான் அதை தாங்குறேன்னு நினைச்சா அது எப்படி இருக்கு? பொம்மலாட்டம் கேலி கூத்தாயிடுச்சுன்னா உருக்கோரணி கேலி கூத்தா இருக்கு. அது மட்டுமா? மாபரம் கொள் வண்டி செலுவான். ஏற்கனவே பாரம் இருக்கிற வண்டியில போறவன் சுமையை வண்டி வையாது. தன்னுடைய லக்கேஜ வண்டியில வைக்காம தலை கொண்டு நலி கொண்டது எவர் கோது. தன் தலையிலேயே வச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்க சொன்னார். அது யாருடைய முட்டாள்? அது போல பாடல்கள் 15, 16,
17 இந்த 3 பாடல்களிலும் உன்னுடைய அகந்தையினால் ஒரு லாபமும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு இந்த சித்தி அடைவேன், அந்த சித்தி அடைவேன், நான் நினைச்சா இதை பண்ணுவேன், நீ நினைச்சா அதை பண்ணுவேன் வச்சுக்கிட்டேன்னு அது உன்னுடைய முட்டாள்தனம். ஆனால் அதே அகங்காரத்தை வச்சுக்கிட்டு உன்னுடைய சரணாகதி நிலைகளில் செல்லும் பொழுது அதே அந்த அகம்பாவம் உனக்கு அற்புதமாக முக்தி நிலையை கொடுக்கும். பகவான் ரொம்ப அழகா முடிக்கும். ஸோ இன்னைக்கு 17 பாடல்கள் போரும். அதனால அந்த அழகா அந்த கூடவே நீங்க வரணும். 13வது பாடல்ல என்ன சொன்னார்? முதல்ல எப்படி அந்த தேகான்ம பாவம் போகணும்னு வார்னிங் பண்றார். அடுத்ததுல ஆத்ம விசாரம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் 15, 16, 17 எப்படி உன்னுடைய அகம்பாவத்தால் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அப்படின்னு ஒரு அடி. இந்த இதோட நம்ம என்னாச்சுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தேகான்ம பாவம் போகணும். அப்புறம் ஆத்ம விசாரம் எப்பவுமே இருக்கணும். அந்த ஆத்ம விசாரங்கிறது இந்த அந்த கரணம் ஞானேந்திரியங்களும் நான் கிடையாது, இந்த கர்மேந்திரியங்களும் நான் கிடையாது. இவை இரண்டும் இருக்கக்கூடிய இந்த மண் புத்தி சித்தம் அகங்காரமும் நான் கிடையாது. அந்த நிலைதான் ஆத்ம விசாரம். அந்த ஆத்ம விசாரத்திலிருந்து அந்த அகந்தைய அந்த உள்முகம் நோக்கி நாம செலுத்த அதே அகம்பாவம் நமக்கு ஒரு அற்புதமான நண்பனாக இருந்து அன்னையின் சரணார விந்தங்களில் நம்மை தானாக அது எள்ளளவும் சந்தேகம். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அனுபவம் வர்றச்ச அம்மா இது உன்னுடைய அருள், இது உன்னுடைய அருள், நீ காட்டிய வழியில் நான் செல்கிறேன். எனக்கு உப்ப தொட்டியில வச்சாலும் சரி, இல்லாட்டி கோபுரத்துல வச்சாலும் சரி, எனக்கு வேண்டியது நீ தான். உன்னுடைய பாதங்களைத்தான் நான் அடைய வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் ஒரு விளையாட்டு. எந்த நிலை வந்தாலும் அதை உன் அருளால் வாங்கி நான் நிச்சயமாக உன் பாதங்களை அடைய வேண்டும், சரணாகதி பண்ணுன்னு தான் பகவான் கேட்டார். ஜெய் குருதேவ். Life is love, life is joy, life is yes. இந்த கிளாஸ்ல நீங்க ஏதாச்சும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். இல்ல ஜெய் குருதேவ். குட் மார்னிங். ஜெய் குருதேவ் பா. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். No doubts pa. Very clear. Ma? Very, very good. Lakshmi ma, any question? End பண்ணிக்கலாமா? ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.